ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। भगवद्गीता भाष्यम् நான்காவது அத்தியாயம் ஒரு முக்கியமான ஸ்லோகம் 13வது ஸ்லோகம். சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகசக. 4 வர்ணங்களை மயா சிஷ்டம் நான் தான் படைச்சேன். எதை பேஸ் பண்ணி? குண கர்ம. கர்ம மீன்ஸ் ப்ரொஃபஷன், குண மீன்ஸ் சத்துவ ரஜோ தமோ குண. அதை வச்சுதான் விபாகசக, அந்த வேறுபாட்டை வச்சுதான் நான் சாதுர்வர்ணியத்தை மயா சிஷ்டம். தஸ்ய கர்த்தாரம் அபிமா. 2வது லைன் கம்ப்ளீட்டா வேற அர்த்தம். இது எல்லாத்தையும் சாதுர்வர்ணியத்தை நான் கர்த்தாரம் அபி, நான் அதை படைத்தாலும், கர்த்தாரம் படைத்தவனாக இருந்தாலும், மாம் வித்ய அகர்த்தா அவ்யயம். என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வித்தி மேயுனோ, நான் அதை செய்யவில்லை. பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ். நான் அத கர்த்தாரம், நான் அதுக்கு கர்த்தாங்கிறாரு, நான் அதை படைத்தேன்கிறாரு, நான் அதை படைக்கவில்லை. இதுதான் பேசிக் தாத்பரியம் ஆஃப் பகவத்கீதா, விச் இஸ் த பேசிக் தாத்பரியம் ஆஃப் உபனிஷத். உபனிஷத்துடைய தாத்பரியம் எதுவோ அதுதான் பகவத்கீதையுடைய தாத்பரியங்கிறத சொல்லக்கூடிய சென்டென்சஸ் இது. எது நான் தான் படைத்தேன், நான் அதை படைக்கவில்லை அப்படிங்கிறத செகண்ட் லைன்ல நம்ம கொடுக்கிறார். தட் இஸ் த தாத்பரியம் ஆஃப் வேதாந்தம். பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ். ரெண்டும் சரினா ரெண்டும் சரிதான். எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று நம்ம அவர் சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது தெரியும் ரெண்டுமே சரி. ஈஸ்வர சொரூபமாக இருந்து ஈஸ்வரனுடைய அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு? அகம் கர்த்தா, சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா, வர்ணாசிரம தர்மம் சிஸ்டம், மயா சிஸ்டம், சாதுர்வர்ணியம் மயா சிஸ்டம், அதுக்கு நான் கர்த்தா. இன்னொன்னு என்னது? சிருஷ்டி. ஈஸ்வரன் போது ஜெகத் காரணம் டெபினிஷன். அப்ப அவருடைய கர்மங்கள் என்ன? சிருஷ்டி ஸ்திதி லயம் ஆஃப் திஸ் ஜெகத். அதுக்கும் சரி, சாதுர்வர்ணியத்தையும் சரி, மயா சிஸ்டம். அப்ப நான் கர்த்தா இல்லைங்கும்போது ஈஸ்வரனுடைய மாயாவுடைய சேர்ந்து நிக்கிற பிரம்ம தத்துவம் மாயினுடைய தத்துவத்தோட சேர்ந்து ஈஸ்வரனாக பார்க்கும் போது மயா சிஸ்டம். அதே மாயை தவிர்த்து பிரம்மஸ்வரூபத்தை நின்று பார்க்கும்போது நான் உலகை 4 வர்ணங்களை படைக்கலை, காக்கலை, லயம் பண்ணலை அப்படிங்கிறது ரெண்டுமே ஒத்து வரும்னு பார்த்தோம். இப்ப நாம பார்க்க வேண்டிய பாஷ்யத்துல அவரு 4 வர்ணங்களுக்கு உண்டான குண வேறுபாடு என்னன்னு காமிச்சார். குணம் கர்மம் எப்படி வேறுபடும், ஒரு பிராமணன்னா எப்படி போன கிளாஸ்ல பார்த்தோம். க்ஷத்ரியன்னா என்ன குணம் பிரதானமா இருக்கும், வைசியன்னா என்ன குணம் பிரதானமா இருக்கும், அடுத்து சூத்திரனுடைய பிரதான குணம் என்ன. சூத்திரன் போது நம்ம போன கிளாஸ்ல பார்த்து சூத்திரர்கள் அப்படிங்கிறது தமோ குண பிரதானமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக்ட் அப் வித் 70% தமோ குணம், 20% ரஜோகுணம், ஒரு 10% அவங்க கிட்ட சத்துவகுணம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பாஷ்யம் உங்க பேஜ் நம்பர் 336ல 3வது பாஷ்யம். ரஜ உபசர்ஜன. உபசர்ஜன ஃபாலோடு பை எது? ரஜம். இப்ப டாப்ல எதுக்குது? தமக பிரதானக. 70% பிரதானம்ங்கிறது சான்ஸ்கிரிட்ல டாப். அப்ப டாப்பா எவ்வளவு இருக்கு? TRS ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. டி மீன்ஸ் தமோகுணம் பிரதானம், உபசர்ஜன ஃபாலோடு பை ரஜோகுணத்தை ஃபாலோடு பை 20% ரஜோகுணம். அதாவது தமோகுணத்தை ஃபாலோடு பை ரஜோ எவ்வளவு? 20%. அவங்களுக்கு பேர் என்ன? பிரதானசிய இஸ் ஈக்குவல் டு சூத்ரஸ்ய. அவங்களுடைய சூத்ரஸ்ய, அஸ்யனா அவங்களுடையது, இப்படி இருக்கும். சுஷ்ருஷா ஏவ கர்ம. இது குணத்தை சொல்லிட்டார். குணம் என்னது? TRS குணம் இருக்கும். அப்ப அவங்களுடைய கர்மம் என்னவா இருக்கணும்? சுஷ்ருஷா.
அப்படின்னா he cannot be a leader. வேலை மத்தவங்க சொன்ன வேலைய செய்யக்கூடிய சுசுஷா வேலைக்காரங்களான்னு அப்படி எடுக்கக்கூடாது. மற்றவங்க சொல்ற வேலையை திறம்பட செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்கள். சொன்னா பர்ஃபெக்டா செய்வாங்க. ஆனா லீடரா ஆக முடியாது அவங்களால. இது ஏவம் குணகர்ம விபாகஷ முடிக்கிறார். இப்படித்தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லா வர்ணத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப கடைசி எதை முடிக்கிறாரு? சூத்திரம். இது ஏவம் இவ்வாறு குணகர்மத்தில் விபாகஷக வேறுபாடு மனிதர்கள் பிறக்கும் போது இப்படித்தான் பிறக்கிறாங்க. ஒன்னா குணத்துல வேறுபாடு இருக்கும் இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி கர்மத்துல வேறுபாடு இருக்கும். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் 4 வர்ணமும் முக்கியம், 4 ஆசிரங்களும் முக்கியம். இப்ப இவர் எடுத்திருக்கிறது ஆசிரம் இல்ல, வர்ணத்தை எடுத்திருக்கிறதுனால 4 வர்ணங்களும் சொசைட்டில இருந்தா தான் தட் வில் பி அ கம்ப்ளீட் சொசைட்டி. எல்லாரும் பிராமணா இருந்தா அந்த சொசைட்டில வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. எல்லாருமே வியாபாரம் பண்றது வந்துட்டா அப்புறம் யாரு இந்த லைனை பாத்துக்கிறது? ஞானத்தை பிராமணம்னு என்னது? ஞானம். அந்த ஞானத்தை கத்துக்கிறது, அதை ப்ரொபகண்டா ஞானம், இதெல்லாம் என்னது? ஞானத்தை ரிலேட் பண்ணது பிராமணர்கள். எல்லாருமே பிராமணர் இருந்தா அங்க யாரு இருக்கு? நாட்டை காப்பறதுக்கு யாரு வேணும்? சத்திரிய குணம் படைச்சவங்க 4 பேர் இருந்தா தான் அந்த நாடு பாதுகாக்கப்படும். பிராமணன் தன் தொழிலை அமைதியாக செய்ய முடியும். யார் இருக்கணும் நாட்டுல? சத்திரியம் இருக்கணும். அப்புறம் வைசியன் இருந்தா தான் பிராமணனுக்கு என்ன கிடைக்கும்? உணவு கிடைக்கும். இல்லாத பக்கம் வாங்கிட்டு வந்து விவசாயம், பிசினஸ், விவசாயம் எல்லாமே வைசியர்கள். அடுத்தது யாரு? சூத்திரர்கள். பிசிக்கல் ஒர்க்கு, வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு பிராமணன் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அந்த வீடை கட்டுறதுக்கு யாரு வேணும்? சோ எது தாழ்வு உயர்வுங்கிறது மனிதனுடைய இறைவனுடைய படைப்புல கிடையாது. இது மனிதர்கள் அதுக்கப்புறம் ஜாதியா மாத்தி கொண்டு வரும்போது இன்னைக்கு நம்ம சொசைட்டிக்குள்ள இவர குழப்பத்தை பாக்குறோம். இந்து மதத்துக்குள்ள இவ்வளவு ஜாதி வேறுபாடு வந்துருச்சு அப்படிங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஏன் இந்த இறைவன் சொல்றது இந்த 4ல நீ எது வேணாலும் பிறக்கலாம், ஆனா சத்துவ குணத்துக்கு ட்ரை பண்ணு. ஆனா எதுல பிறந்திருந்தினாலும் அங்கிருந்து மோட்சத்தை தேடுவதற்குண்டான மார்க்கம், வழிமுறைகள் இருக்கிறது. நீ எதுல குலத்துல பிறந்த, எந்த குணத்துல பிறந்தீனோ அதுக்குண்டான கர்மத்தை பண்றதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீ அந்த எதற்காக பிறந்தையோ அந்த பாதையில் நீ மார்க்கத்துல முயற்சி செய்யறீன்னா அந்தந்த வர்ணத்துக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன்? வாட் ஆர் த டூஸ், வாட் ஆர் த டோன்ட். உங்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் என்ன சொல்றாரு? மனிதர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ரஜோகுணத்துல பண்ணவன இது டூஸ் டோன்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அவன் அப்பதான் காப்பாற்றப்படுவான். சூத்திர குணத்தில் இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்குற? டூஸ் டோன்ட்ஸ் நான் கொடுத்திருக்கேன். எதற்கு? அந்த சூத்திர குணத்தில் பிறந்தவனை காப்பாற்றுவதற்காக தான் என்ன இருக்குது? ஆசிரமத்து வர்ண தர்மம் மயா சிஷ்டம். எதற்காக படைச்சிருக்காரு? நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான் இறைவன் படைச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் இவர் சொல்றாரு. அடுத்தது தமிழ் பாஷ்யம். சாத்துர்வர்ணியம் மயா சிஷ்டம் இது ஏவம் குணகர்ம விபாவசக. நான் என்ன பண்ணேன்? சாத்துர்வர்ணியம் மயா சிஷ்டம், நான் படைத்தேன். இது அர்த்தக. ரஜோகுணத்துடன் தமஸ் பிரதானமாக உடைய சூத்திரனுக்கு மற்றவர்களுக்கு சேவை செய்தல் முதலிய கர்மங்கள் என இவ்வாறு குணம், கர்மம் என்பவற்றின் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப 4 வர்ணங்கள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பொருள். அடுத்தது தத்துச்ச. அடுத்த பாஷ்யம். தத்துச்ச இதம் சாத்துர்வர்ணியம் ந அன்யேஷு லோகேஷு. இது நான் முதலே பார்த்தோம். இந்த சாத்துர்வர்ணியங்கிறது இந்த வேற லோக்கத்தில் இல்ல அப்படிங்கும் போது, வேற லோக்கம் 7 up 7 down பார்க்க வேண்டியதுல இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்திலேயே வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தவங்க தான் இதை ஃபாலோ பண்ண முடியுமே தவிர இறைவனே இல்ல வேதாந்தத்தை ஏத்துக்காத நாஸ்திகர்களுக்கு இந்த நான் சொல்ற பாதுகாக்கிற விஷயம் எல்லாம் அவங்களை போய் சேராது. அந்நேஷு லோகேஷுங்கிறத வேற லோகம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீ தேவலோகத்துல தேவர்களாக பிறந்தீங்கனாலும் அங்க என்ன கிடையாது? சாத்துர்வர்ணியம் செய்து நான் பண்றது. ஏன்னா அதுல போக்தா சரீரம், நாட்கர்த்தா சரீரம் இல்ல. நீங்க கீழே லோகங்கள் அத்தால வித்தால பத்தால போனாலும் அங்க என்ன கிடையாது? 4 வர்ணங்கள் கிடையாது. ஏன் எல்லாம் என்னது? போக்தா சரீரம். அல்லது இந்த பூமியில பிறந்திருந்தீங்கனாலோ அனிமல்ஸாவோ பிளான்ஸாவோ பிறந்திருந்தாலோ என்ன கிடையாது? உங்களுக்கு இதுக்கு யூ ஆர் நாட் அதிகாரி. அதுவும் இல்ல. நாஸ்திகர்களாக வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலோ அல்லது நாஸ்திகர்களாக இருந்தாலோ அவங்க என்ன கிடையாது? இதுக்கு அதிகாரியாக அவர்கள் தன்னை ஆக்கிக் கொள்வது கிடையாது. அந்நேஷு லோகேஷ், இதெல்லாம் அந்நியர்கள்.
அதக மானுஷே லோகே இது விசேஷம். ஏன் இறைவன் மானுஷே லோகேங்கிற வேர்டு ஸ்லோகத்துல போட்டாருன்னு இந்த இடத்துல சங்கராச்சாரியர் சொல்றாரு. யாரு மட்டும்தான் அதிகாரி? கர்த்திருவ சரீரத்தை உடைய வேதத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் மானுஷே லோகேசு விசேஷணமாக இறைவன் போடுகிற பிரச்சனை. இதை நாம என்ன பண்ணிட்டோம்? பின்னால வந்த மக்கள் ஜாதியாக கிரியேட்ஸ் ப்ராப்ளம். அப்பதான் இது என்ன ஆயிடுச்சு? பிரச்சனைக்குள்ள விஷயமாக மாறுந்த காரணம் அது ஜாதியாக அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம பிரச்சனைகளை பார்க்கணும். இப்ப அதுக்குண்டான தமிழ் என்ன? இந்த 4 வர்ணங்களும் மற்ற லோகங்களில் இல்லை என்பதை காண்பிப்பதற்காக அவர் என்ன வேர்டு போட்டாரு? மானுஷே லோகேங்கிற வேர்டு ஏன் இறைவன் யூஸ் பண்ணாரு அப்படிங்கறத சங்கராச்சாரியர் சொல்றாரு என்று விசேஷணமாக கூறப்பட்டுள்ளது. இது ஃபர்ஸ்ட் லைன் பாஷ்யம், இதோட முடியுது. கம்மிங் டு செகண்ட் லைன், முதலே சொன்ன கம்ப்ளீட்லி உபனிஷத்தினுடைய சாரத்தை அப்படியே ஒரே லைன்ல கொடுக்கிறாரு. ஹந்தனா ஐயோ அலாஸ் அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி அர்த்தம். அந்த தர்ஹின் என்ன? if it is like that நர்த்தம் தர்ஹி. சாதுர்வர்ணியம் சர்காதே கர்மணக கர்த்திருத்வாத்து. சாதுர்வர்ணியம் உங்களுக்கு தெரியும், 4 வர்ணங்களை சர்காதே சிருஷ்டின். சர்க்கம்னு என்ன? சிருஷ்டி. அதனுடைய ஆதேன் என்ன? சிருஷ்டியின் தொடக்கத்தில். கர்மணக கர்மங்களுக்கு கர்த்திருவம், நான் கர்த்தாவா, கர்த்திருவம்னா அந்த கர்த்தாவாகவும், தற்பலேன யுஜ்யதே அப்போ அந்த அந்த கர்மத்தை நீங்க இறைவன் பண்றதுனால கர்த்திருவம். அதனுடைய தற்பலம், ஒரு கர்மத்தை பண்ண என்ன வரும்? கர்ம பலம். அதனால யுஜ்யசே யாரு? நீங்க. யார் கேட்கிறா? பூர்வபக்ஷி கேட்கிறா. ஈஸ்வரரே, நீங்க ஒரு கர்த்திருவத்தை ஒரு கர்த்தாவாக இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? 4 வர்ணத்தை நான் படைத்தேன்னு சொல்லும் போது அப்ப உங்களுக்கு என்ன இருக்குது? கர்த்திருவம் இருக்கு. அதனால அதுக்கு கர்த்திருவம் இருந்து அந்த கர்மத்தை பண்ணும்போது என்ன வரும்? கர்ம பலம் வந்துருமே உங்களுக்கு. நீங்க கர்த்தான்னு சொல்றீங்களே. அதக நத்துவம் நித்திய யுக்தக. அப்படி எப்படி நீங்க நித்திய யுக்தக? உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? கர்த்திருவம், கர்ம பலம், புண்ணியம், பாப்பம், அகங்காரம், அதுல இருந்து பிறக்கிறது மமகாரம், எல்லா சம்சாரம், இப்படி ஆயிருவேங்களே. எப்படி நீங்க உங்களை நித்திய முக்தகன்னு சொல்றது? தத்துவம் நித்திய முக்தக, நித்திய ஈஸ்வரகா, அனைவரையும் ஆளும் தன்மை எப்படி நீங்க கொண்டவளா வருவீங்க? யாரு வர்றா? இப்ப பூர்வபக்ஷி இப்படி கேட்டா அதுக்குதான் இவர் என்ன சொல்றாரு? அதுக்குதான் சங்கராச்சாரியர் சொல்றாரு. ஒரு பூர்வபக்ஷி இந்த லைனை படிச்சோன்னா அவருக்கு டவுட் வருகிறதுக்காக செகண்ட் லைன் என்ன சொல்றாரு? பகவானே நான் படைத்தேன், நான் படைக்கவில்லைன்னு ஏன் சொல்றாரு? பூர்வபக்ஷி மனதில், பூர்வபக்ஷிங்கிறது வெளியில் இல்லைங்க, நமக்கே தோணும். படித்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தோணும்? என்னடா அது இறைவன் இவ்வளவு பெரிய செயலை செய்யறாரே, அப்ப அவர் கர்த்திருவம் வந்துருமே. கர்த்திருவம் அகங்காரம் இருந்தா தானே. அப்புறம் கர்த்திருவம் இருந்து என்ன வந்துரும்? ஃபாலோ பண்ணி அகங்காரம், அகங்காரம் தொடர்ந்து என்ன வரும்? ஆங்ஸைட்டி, பிரஷர், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் அவருக்குள்ள வந்துட்டா அவர் எப்படி நித்திய முக்தக, என்றைக்கும் நித்திய முக்தனாகவும் நித்திய ஈஸ்வரனாகவும் இருக்கிற சக்தி அவருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு உனக்கு டவுட் தோணுச்சுன்னா அதற்காக இப்ப என்ன சொல்றாரு சங்கராச்சாரியார்? இறைவன் 2வது லைன கொடுத்திருக்காருன்னு 2வது லைனுக்கு ஒரு அழகா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாரு. என்ன? நீங்கள், இது பூர்வபக்ஷியோட கேள்வி, நீங்கள் சாதுர்வர்ணியங்களை சிருஷ்டித்தல். if it is true, if the first line is true, the first half of the sloka is true, உண்மைனா தர்ஹி சாதுர்வர்ணியத்தை சிருஷ்டித்தல் முதலிய கர்ம, முதலிய என்ன போடலாம்? சாதுர்வர்ணியம் மட்டுமா சிருஷ்டி? இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி லயம் இப்படி போட்டோம் கர்த்தாவானால் அப்பொழுது தங்களுக்கு அந்த பலத்தில் சம்பந்தம். அந்த கர்மத்தை செய்யறீங்க, அப்ப இதுல கனெக்ட் ஆயிருவீங்க. கர்ம பலம்னு என்னது? புண்ணியம், பாப்பம், அதோட நீங்க கனெக்ட் ஆயிடுறீங்க. அப்பொழுது தங்களுக்கு அந்த கர்ம பலத்தோடு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு விடும். ஆட்டோமேட்டிக்கா கர்மத்தை பண்றீங்க அப்படின்னா கர்ம பலன் என்னது? புண்ணியம், பாப்பம்.
இறைவனே ஈஸ்வரரே நீ உலகத்தை படைக்கிறீங்கிறீங்க, அப்ப நாங்க ஒரு கர்மத்தை பண்ணினா மனிதர்கள் நாங்க என்ன பண்றோம், புண்ணிய பாப்பத்தோடு நாங்க கனெக்ட் ஆயிடுறோம். அந்த புண்ணிய பாப்பத்துக்காக நாங்க அடுத்த சரீரத்தை எடுக்கிறோம், சம்சாரியா வாக்ஞானத்தோட பிறக்கிறோம், சம்சாரியா வாழ்றோம். இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துருமே. நாங்களாவது பண்ற வேலை சுச்சுப்பி, நீங்க பண்ற மகா கர்த்தா, நாங்க பண்றது சுசிப்பி கர்த்தாவுக்கே எங்களுக்கு இத்தனை பிரச்சனை வருது. நீங்க பண்றது என்னது, உலகத்தை படைக்கிறீங்க, உலகத்தை காக்குறீங்க, மகா கர்த்தா மகா சம்சாரியா ஆயிருவீங்களே. கர்த்தாவானால் அப்பொழுது தங்களுக்கு அந்த பலத்தில் சம்பந்தம் ஏற்பட்டு விடுமே. ஆகையால் தாங்கள் நித்திய முக்தன்னு நித்திய ஈஸ்வரன்னு எப்படி நீங்க ஆக முடியும்? எங்களை போல சம்சாரியாத்தான், அது மகா பட்டா சம்சாரியாத்தான் நீங்க இருக்க முடியும். நாங்களா சுச்சுவி சம்சாரி, நீங்களா என்னவா இருக்கணும், இவ்வளவு பெரிய வேலை செய்யறீங்க ஈஸ்வரரே, நீங்க பட்டா சம்சாரி இல்லையா ஆகணுமே அப்படின்னு டவுட் வந்துருச்சு. அபூர்வ பக்ஷி அப்படி கேட்டுட்டு அவனுக்கு மண்டையில இப்படி தோணுச்சு அப்படின்னா, அதற்காகத்தான் இறைவன் என்ன பண்றாரு, ரெண்டாவதுல என்ன கொடுக்கிறாரு, என்னன்னு சொல்றாரு, எத்தனை கர்மத்தை நான் பண்ணினாலும் ஐ எம் அன்டச்டு பை கர்ம பலம். எப்படி இத்தனை கர்மத்தை பண்ணாலும் ஐ எம் அன்டச்டு. நீங்க பாருங்க, அதேதான் இறைவன் இங்க ஒரு கருத்து கொண்டாரு, உபனிஷத் கருத்து அப்படியே கொண்டாரு. இப்ப நான் எப்படி இத்தனை கர்மத்தை பண்ணினாலும் அந்த கர்ம பலனினால் தொடப்படாதவனாக நான் இருக்கிறேனோ, இந்த ஞானத்தை எவன் பெறுகிறானோ, நான் செய்கிற கர்மத்தினால் நான் தொடப்படாதவன் எவன் நினைக்கிறானோ அவன் என்னை அடைகிறான். நான் எப்படி கர்மத்தை பண்றனோ அதே போல எந்த மனிதன் கர்மத்தை பண்றானோ அவனுக்கு எனக்கு வேறுபாடு கிடையாது. அவனும் என்னவாவே இருக்கிறான், ஈஸ்வரனாக அவன் இருக்கிறான். ஞானி அவன். முக்கியமான கருத்து, உபனிஷத் கருத்து அப்படியே சொல்றார். என்ன சொல்றாரு, எப்படி நான் கர்த்திருவம் இல்லாமல் இந்த கர்மத்தை படைக்கிறேனோ அதே போல் எந்த ஒரு மனிதன் கர்த்திருவத்தை இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், சரீர அபிமானம் இல்லாமல், அகம் கர்த்தா நான் இந்த வேலையை செய்தேங்கிற அகம் கர்த்தாங்கிற எண்ணம் இல்லாமல், அகங்காரம் என்பது இல்லாமல், கர்த்திருவம் என்பது கர்த்திருவம் எனக்கு அகம் கர்த்தா இது மன்னியத்தை, நான் கர்த்தா நினைக்கிறது அகங்காரம், நான் செய்தேங்கிற அந்த அகங்காரம் இல்லாமல் ஒருத்தன் பண்றான்னா அவன் ஈஸ்வரக பவதி. அந்த இடத்துல அவன் என்ன ஆயிடுறான், அவன் என் நானாகவே அவன் ஆகிவிடுகிறான். எனக்கு அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. எதுல வித்தியாசம் இருக்கு, உபாதியில அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற சரீரம் வேற, நான் வெளிப்பட்டு இருக்கிற மாயா சரீரம் வேற. உபாதிய அவனோடது உபாதி சரீரம், அல்ப புத்தி கொண்ட ஒரு சரீரம். அதுல அவனுடைய அவனுடைய சரீரத்துல உபாதியில பேதம் இருக்கு. எனக்கு மாயா உபாதி, அவனுக்கு சரீரத்தில் வெளிப்படுற, நான் எங்க வெளிப்பட்டு இருக்கேன், மாயா. அதுலதான் வித்தியாசம் இருக்கே தவிர சொரூபத்தில் அவனுக்கு எனக்கும் வேறுபாடு கிடையாதுங்கிற அழகான தாத்பரியம் ஆஃப் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இஸ் த தாத்பரியம் ஆஃப் உபனிஷத். அதையேதான் பகவத்கீதை என்னது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை இரண்டாவது லைனில் இறைவன் கொடுப்பதனால் பகவத்கீதை என்பது உபனிஷத்தினுடைய சாரம். உபனிஷத்தை படிச்சுட்டு தான் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு, பகவத்கீதை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய லைன் இது. அடுத்த பாஷையை படிக்கிறேன். யத்யபி மாயா சவ்யவகாரேன தஸ்ய கர்மணக கர்த்தாரம் அபி சந்தம் மாம் பரமார்த்திதோ வித்தி அகர்த்தாரம் அதஹ ஏவ அவ்யயம் அசம்சாரினம் ச மாம் வித்தி. யத்யபி அத இருந்தால், எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்றேன், அதை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சென்டென்ஸ் பார்த்தா ஈஸியா இருக்கும். மாயா சவ்யகாரேன, மாயையின் அவளுடன் கூடி, அந்த வியாபகாரிக்க சத்துன்னு சொல்றோம் இல்லைங்க, மாயுடன் கூடிட்டு அது என்ன சத்து, எந்த ரியாலிட்டிக்கு வராரு அவரு, ஈஸ்வரனே. மாயுடன் கூடும் போது அவர் வியாபகாரிக சத்துக்கு வந்துறாரு ஈஸ்வரன். தனியா நிற்கும் போதுதான் பாரமார்த்திக சத்து. அவர் எப்ப மாயுடன் கூடுகிறாரோ வெளிப்படுகிறாரோ அப்ப அவருக்கு பேர் ஈஸ்வரக. ஈஸ்வரன் என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட், வியாபகாரிக்க சத்து, இஸ் நாட் பாரமார்த்திக சத்து. ஈஸ்வரன் இஸ் நாட் அ பாரமார்த்திக சத்து, வியாபகாரிக்க சத்து. வியாபகாரத்தினால் அதாவது அத்தியாசம்,
ஏற்றி காணுதல். அந்த அந்த மாயுடன் கூடிய தஸ்ய கர்மணக கர்த்தாரம். அது அந்த தஸ்ய கர்மணக்கு அப்புறம் ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கலாம், கர்த்தா பவதி. மாயுடன் சேரும் போது கர்த்தா பவதி, அது வேர்டு 2 எழுத்து பவாமி எழுதிக்கலாம். இறைவன் சொல்ற மாதிரி போடும்போது கர்த்தா பவாமி அப்படி ஆட் பண்ணிக்கலாம். எப்போ எந்த வேர்டுக்கு அப்புறம்? மாயுடன் சவ்யவஹாரேன, அவளுடன் சேர்ந்து இருக்கும் போது, வெளிப்படும் போது, தஸ்ய கர்மணக, அந்த கர்மணத்து, அந்த கர்மங்களுக்கு என்ன கர்மணக? தஸ்ய சாதுர்வர்ணியம் கர்மணக சிருஷ்டி ஸ்திதி கர்மம், இதுகளுக்கு கர்த்தா பவாமி. மாயுடன் கோடி இருக்கும் போது, வியாபகாரிக்க சத்தில் நின்று பார்க்கும்போது, அத்தியாசத்தில் நின்று பார்க்கும்போது, அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்று நீ பார்க்கும்போது நான் என்னவா இருக்கேன்? கர்த்தா பவாமி, நான் கர்த்தாவாக செயல்படுகிறேன். எந்த ரியாலிட்டியில? வியாபகாரிக்க சத்தில். கர்த்தாரம் அப்பி சந்தம் மாம் பரமார்த்தித்தக வித்தி. கர்த்தாரம் அப்பி சந்ததம் மா, நான் அந்த கர்மங்களின் கர்த்தாவாக இருக்கிறேன் என்றாலும் உண்மையில் எந்த பாரமார்த்திக்க ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் என்னது? அக்கர்த்தா. அக்கர்த்தாரம் இது வித்தி. பாரமார்த்திக ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பிரம்மத்தினுடைய நிலையில் நின்று பார்க்கும் போது சத்தியம் ஞானம் அனந்த சொரூபக அகம் ந கர்த்தா. ஈஸ்வர ஜெகத்காரண ரூபேண அகம் கர்த்தா. சத்தியம் ஞானம் அனந்த ரூபேண அகம் அகர்த்தா. திஸ் இஸ் த தாத்பரியம் ஆஃப் உபனிஷத். அதான் சொல்றாரு, கர்த்தாரம் அப்படி சந்ததம் மாம். உலக மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கர்த்தாரம் நான் நினைச்சாலும், கர்த்தாவாக நான் நினைத்துக் கொண்டு மக்கள் நினைக்கிறாங்க. சந்ததம்னா அப்படி இருப்போனாக இருந்தாலும், சந்திதாக இருந்தாலும், பாரமார்த்தித்தக அகர்த்தாரம் வித்தி. மே யூ நோ, பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்த சொரூபத்தில் நான் அகர்த்தா. இது நீ வித்தி அப்படின்னு என்ன? மே யூ நோ என்னன்னு? வியாபகாரிக்க சத்துல அகம் கர்த்தா, பாரமார்த்திக சத்துல வியாபகாரிக்குன்னு என்னங்க? மாயுடன் கூடி இருக்கும் போது, மாயில் வெளிப்படும் போது நான் கர்த்தா. சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மஸ்வரூபத்தில் நான் அகர்த்தா. மாயா, இப்ப மாயா என்பது மித்யா. மித்யாவில் வெளிப்படும் போது அவர் ஈஸ்வரன். அவர் எங்க எந்த சத்து? மாயா என்பது வியாபகாரிக்க சத்து. வியாபகாரிக்க சத்துல வெளிப்படும் போது ஈஸ்வரன் என்னதான்? வியாபகாரிக்க சத்து, நாட் பாரமார்த்திக சத்து. அதுல புரிஞ்சுக்கணும். அப்ப வியாபகாரிக்க சத்தில் இருக்கும்போது இறைவன் படைக்கிறாரு. பாரமார்த்திக சத்து ஸ்வரூபத்துல பார்க்கும்போது அவர் எந்த கர்மத்தையும் செய்யவில்லை. இதுதான் அதக ஏவ அக்கர்த்தாரம். என்ன தெரிஞ்சுக்கோ? பாரமார்த்திக விஷய சக்தி ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் அக்கர்த்தார விதி வித்தி. அடுத்த பாயிண்ட் என்ன? அதக ஏவ அவ்யயம். அவ்யயம்னா இஸ் ஈக்குவல் டு அசம்சாரி. அதனாலதான் நான் எப்படி இருக்கிறேன்? அவ்யயம் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கணும். அவ்யயம் இஸ் ஈக்குவல் டு அசம்சாரினம். நானு சம்சாரி அல்ல. பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட சம்சாரி அல்ல. இந்த புண்ணிய பாபம் எனக்கு எதை கொடுக்காது? பிறப்பை கொடுக்க. எனக்கு புண்ணிய பாவமே கிடையாது. நான் பண்றது கர்த்தாவே கிடையாது, கர்மமே கிடையாது. கர்மம் பண்ணா போது என்ன வரப்போறதுல? புண்ணிய பாப்பம் வரப்போறதுல. புண்ணிய பாப்பம் இல்லாத போது எனக்கு புனர்ஜென்மம் கிடையாது. புண்ணிய பாப்பம் புனர்ஜென்மம் 3P. புண்ணிய பாப்பம் புனர்ஜென்மம் 3P. 3P எனக்கு என்ன கிடையாது. அதத்தான் சொல்றாரு அசம்சாரின்னு. என்னது? நோ 3Ps. புண்ணியம் பாப்பம் புனர்ஜென்மம். அதுதான் இங்க என்ன வேர்டு? அசம்சாரி. இது எனக்கு கிடையாது. மாம் வித்தி. அப்படி என்ன பண்ணிக்கணும்? வித்தி, நீ என்ன தெரிந்துகொள். மேல தமிழ் பாஷ்யம். மாயையினுடைய விவகாரத்தால், வியாபகாரிக்கத்தினால் அந்த கர்மங்களின் கர்த்தாவாக நான் இருக்கிறேன் என்றாலும் உண்மையில் அந்த விவகாரிங்கிறது அத்தியாசம். அத்தியாசத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் என்னவா இருக்கேன்? வியாபகாரிக்க சத்துல நான் கர்த்தாவாக இருக்கிறேன் என்றால் உண்மையில் நான் அக்கர்த்தா என்று அறிந்து கொள். நான் எந்த கர்மத்தையும் செய்வது இல்லை. ஆகையினாலே நான் அவ்யயம். அவ்வி போட்டிருக்க, அவ்யயம் தான் கரெக்ட் ஸ்பெல்லிங்.
அதாவது நான் அசம்சாரி. அசம்சாரினா நோ புண்ணியம், நோ பாப்பம், நோ புணர்ஜென்மம். 3P வச்சுக்கோ, அசம்சாரி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு அழகான ஒரு டிஸ்கஷன். சப்போஸ் ஈஸ்வரன் சம்சாரியா இருந்தாருன்னா வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஃபார் ஈஸ்வரா? இப்போ அவரு இவ்வளவு பெரிய கர்மத்தை பண்றாரு, நான் கர்த்தா அப்படிங்கிற பாவனையில இதெல்லாம் மாற்றி புரிஞ்சுக்கணுங்க. இது சப்போஸ் கேஸ். இவ்வளவு நேரம் நீ புரிஞ்சு வச்சது அசைடா வச்சுட்டு, இப்போ அடுத்தது அவர் பெரிய பெரிய கர்மத்தை பண்றாரு, மகா கர்மம் பண்றாரு. அப்ப அந்த கர்மத்தை பண்ணும்போது அவரு அந்த கர்த்திருவத்தோட பண்றாரு. அப்ப அந்த கர்த்திருவத்தோட பண்ணாருன்னா அவருக்கு என்ன வரும்? ட்ரிபிள் பி, புண்ணியம், பாப்பம், புனர்ஜென்மம் எல்லாம் அவருக்கு வருது அப்படிங்கிற ஒரு தோஷம். இதுல இன்னும் கொஞ்சம் டெப்தா திங்க் பண்ணி பாருங்க. இது வேகா இருக்கும். நான் புண்ணியம் இருக்கும், அவருக்கு பாப்பம் வருதுங்கிறது ஜஸ்ட் வேர்ட்ஸ் பைகாட் பண்ணி போட்டுறான். உணர்வு பூர்வமாக நீங்க இதுக்குள்ள பாருங்க. சப்போஸ் சம்சாரியா இருந்தாருன்னா யாரு? ஈஸ்வரன். சம்சாரி இல்லைங்கிற ஸ்ட்ரென்தன் பண்றக்கா கொடுக்குற சைடு நோட்டுங்க. கிளாஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இறைவன் சம்சாரி கிடையாது. ஈஸ்வரகா இஸ் நாட் சம்சாரி, அசம்சாரி. ஆனா சம்சாரியா இருந்தாரா ஜெனரலா என்ன சொல்லுவான்? நோ ட்ரிபிள் பி, அவர் புண்ணியம் கிடையாதுங்க, பாப்பம் கிடையாதுங்கிறது மேலோட்டமான டெப்த். உள் மனசுக்கு வாங்க, இன்னும் கொஞ்சம் பிரெயினை ஷார்பன் பண்ணுங்க, திங்க் பண்ணி பாருங்க. இப்ப சம்சாரினாங்க என்னது? துக்கம், மானச துக்கம். இப்ப நமக்கு தெரிந்த விஷயங்கள் ரொம்ப குறைவு. இந்த உலகத்துல அறிந்தது ரொம்ப குறைவு, அறியாதது கடல் அளவு, அறிந்தது கைமண் அளவு. இந்த அறிந்த கைமண் அளவிலேயே நாம இவ்வளவு துக்கத்தை ஃபேஸ் பண்றோமே, இந்த உலகம் முழுவதையும் அறிந்த இறைவன் எவ்வளவு துக்கத்தை ஃபேஸ் பண்ற. சப்போஸ் அவர் சம்சாரியாக இருந்தார்னா, இப்ப நம்ம ஒருத்தர் அழுகிறாங்க அப்படின்னா இறைவன் ஏன் இந்த சப்ஜெக்ட் நான் கொண்டு வரனாங்க, இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஏன்னா அடுத்த ஸ்லோகம் அதான் வரப்போகுது. இப்ப நாம ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறோம், பாசமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும், நம்ம எவ்வளவு தூரம் அன்பா இருக்கிறோம், பாசமா இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்காக எவ்வளவு கவலைப்படுறோமோ அதுதான் மெஷரிங் ஸ்கேல் வச்சிருக்கோம். முட்டாள்தனம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நாம ஒருத்தர் அன்பா இருக்கிறோம், ஏன்னா இறைவன் நம்மளை புரிஞ்சாதான் இறைவனை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம ஒருத்தர் அன்பா இருக்கிறோம் அப்படிங்கறக்காக மெஷரிங் ஸ்கேல் என்ன வச்சுக்கிறோம்? அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனோ தட் இஸ் த மெஷரிங் ஸ்கேல் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இட் இஸ் a wrong notion, very wrong notion. என்ன புரியும் நமக்கு? தட் இஸ் த இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆங்ஸைட்டி. ஏன் நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி வருது? நம்ம யாரு மேல அன்பா இருக்கிறோமோ அவங்க டென்ஷன், அவங்களுக்குள்ள ஒரு கவலையை பார்க்கும் போது நமக்குள்ள என்ன டெவலப் ஆகுது? ஒரு ஆங்ஸைட்டின்னு என்னங்க? அமைதி இல்லாத ஒரு மனம் அல்லது ஒரு ஃபீலிங் ஆஃப். ஆங்ஸைட்டி என்னது? அதான் கிருஷ்ணாங்கிற வேர்டு அவர் யூஸ் பண்றாரு பகவத்கீதை இவரு பாஷ்யத்துல சங்கராச்சாரியர் கிருஷ்ணாங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு. கிருஷ்ணா அப்படின்னா ஆங்ஸைட்டின்னு அர்த்தங்க, டிசையர்னு அர்த்தம். அதாவது டிசையர், அதாவது என்ன சொல்றது, டிசையர் காசிங், அதாவது ஆசைப்படுறதுனால வரக்கூடிய ஒரு அமைதி இல்லாத நிலை, ஃபீலிங் ஆஃப் என்ன சொல்றது, ஃபீலிங் ஆஃப் ஃபியர், அப்புறம் ஒரு அன்ஈசினஸ் மனதுல, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அப்புறம் அப்படியே நெஞ்சு படப்படன்னு வர்றது, பல்பிட்டேஷன் ஆகிறது, பிரீத்திங் அதிகமா ஆகிறது, வேக்கிற ஸ்வெட்டிங் ஆகிறது, இதெல்லாம் ஆங்ஸைட்டியினுடைய கான்சிக்வன்சஸ். மனதுல ஆங்ஸைட்டி அது வெளிப்பாடு இப்படிலாம் இருக்கும். ஒரு டயர்டா ஃபீல் பண்றது, வீக்கா இருக்க மாதிரி இருக்கிறது, எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி இருக்கிறது, உடம்பு ரொம்ப டயர்டான மாதிரி, உடம்புல கையாளாகாத மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்ப ஒண்ணு வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். உங்க பையன் நீங்க சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். அவன் அதாவது நம்ம பையன் நம்ம சொன்னதை கேட்கல அப்படிங்கும் போது அவன் கஷ்டப்பட போறான். நாம நினைக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை அப்படி எடுத்துக்க. அவனுக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைக்க மாட்டேங்கிறான். அமைக்கிற சூழ்நிலை எப்படி வேணா எடுத்துக்குங்க.
அது அவ சூழ்நிலையினால அவன் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்காம இருக்கலாம். ஏன்னா அம்மா மகன்கிறத இந்த இடம் கண்டிப்பா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்ப நாம நம்ம பையன் இப்படி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அவன் அங்க அப்படி இல்ல, வேற மாதிரி இருக்கான். தப்பு தவறா இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இல்ல, அதான் பிரச்சனை. நாம நினைக்கிற மாதிரி அவன் இல்ல, வேற மாதிரி இருக்கிறான் அவன். அப்படிங்கும் போது நமக்குள்ள என்ன வருது, நம்ம நினைச்சுக்கிறோம் ஆங்ஸைட்டி உள்ள வருது அப்படின்னா, பல்பிட்டேஷன் வருது, மனசை எனக்கு ஈஸியா ஏத்துக்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, மனசுக்குள்ள கவலை வருது. நான் நினைச்ச மாதிரி பையன் இல்லைன்னா எனக்கு மனசுக்குள்ள கவலை, மனக்கவலை. தமிழ்ல சொன்ன ஆங்ஸைட்டின்னு என்னது, மனதுக்குள்ள கவலை வருது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன இருக்குது, என்ன பிரச்சனை நம்மகிட்ட, பையன் கிட்ட பிரச்சனை கிடையாது. முதல்ல அதை போட்டு உடைக்கணும். இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ஆகறதுக்கு பேரு உண்மையா மனக்கவலை வந்தாதான் உண்மையான அன்பு. என் கவலையே இல்லாம இருந்தா உண்மையான அன்பு இல்லைங்கிறதும் கிடையாது. அப்படி பார்த்தா நாம படுற கஷ்டத்தை பார்த்து இறைவன் எந்நேரம் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கணும். நீங்க வச்சிருக்கிற 2 டிக்கெட்டு 1 டிக்கெட்டுக்கே நீங்க அழுகுறீங்களே, இந்த உலகத்தையே படைத்திருக்கிற அனைத்துக்கும் தாயாரு ஈஸ்வரக. அப்ப அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கணும், அழுகிறதுக்கு டைம் கிடைக்காது. யார் யாருக்காக அழுவார் அவரு, யாருக்காக மனக்கவலை ஆங்ஸைட்டி, ஏன் அவருக்கு அந்த ஆங்ஸைட்டி இல்ல? ஆனா எல்லாத்துக்கும் சாதுர்வர்ணிய மயா சிஸ்டம் ஃபார் லோகக்ஷேமார்த்தம் தான் அவரு எல்லா வேலையும் செய்யறாரு, எல்லாத்துக்கும் நல்லது பண்றாரு, எல்லாத்து மேலயும் அபிரித கருணை வச்சிருக்காரு. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசி மேலையும் அதீத அன்பு, அதீத கருணா வச்சிருக்காரு. ஆனா அவரு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. ஏன் நாம வச்சிருக்க மெசரிங் ஸ்கேல் நாங்க கொண்டு வந்து காமிக்கிறேன். அப்ப அவர் எவ்வளவு அழுகணும், எவ்வளவு கவலையில் இருக்கணும், ஏன் அவர் இல்ல? ஏன் நான் வச்சிருக்கிற 2 டிக்கெட்டு 1 டிக்கெட்டுக்கே நான் மனக்கவலை எனக்கு டைம் பத்துறது இல்லையும் போது அவர் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப எதை நான் பிரேக் பண்றேன், ஆங்ஸைட்டி இஸ் த நாட் அ மெஷரிங் ஸ்கேல் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நம்ம என்ன நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கவலைப்படுறதுங்கிறது அன்பினுடைய வெளிப்பாடுன்னு. இட்ஸ் a wrong notion. அப்படி நம்ம கவலைப்பட ஈஸ்வரர் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப அவர் நம்மளை விட உலக மக்கள் மீது கருணை, நான் என் மயம் மேல எவ்வளவு கருணை இருக்கணும், லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கோ, கருணை இருக்கோ, அதை விட அதிகமாக இறைவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள் இருக்கே. ஆனா அவர் எண்ணத்தில் இல்ல, கவலையில் இல்லை. ஏன் அதுதான் அவர் சொல்றாரு. ஏன் எனக்குள்ள இந்த கவலை வருது, ஏன் எனக்குள்ள ஆங்ஸைட்டி, பயம், என் பையனை பத்தின ஒரு பயம், எதிர்காலத்தை பத்தின பயம், அவனுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பயம், அவன் சரியா வரமாட்டேங்கிறான்னு ஒரு ஃபீலிங் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு இதெல்லாம் தான் என்ன ஆகுது, அந்த பல்பிட்டேஷன் வர்றது, வயிற்றுல அல்சர் வர்றது எல்லாம் எதனால காரணம், ஆங்ஸைட்டினால வர்றதுதான். எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கவலை. இப்போ இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 2வது, இப்ப நம்ம ஏன் அந்த கவலைக்குள்ள ஈஸ்வரன் ஏன் சிக்கிறது இல்ல, ஏன் அவருக்கு கவலைப்படுறது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன அறிவு இருக்கு, ஈஸ்வரனுக்கு அகம் பிரம்மாஸ்மி, அகம் அகர்த்தா, நான் இந்த உலகத்தை படைக்கிற செயலை நான் செய்யல. ஈஸ்வரனுக்கு என்ன ஞானம் இருக்கு, அகம் பிரம்மாஸ்மி இதி ஞானேன, அகம் அகர்த்தா இதி ஞானேன, அகம் அபோக்தா இதி ஞானேன. வெறும் ஞானம் தான், அறிவுதான். அதனால அவர் எப்படி இருக்காரு, ஆங்ஸைட்டில இல்ல. அந்த நான் இவ்வளவு கர்மத்தை பண்றது, அந்த கர்ம பலனில் புனர்ஜென்மத்தில் போய் அவரு சிக்கிறது இல்ல. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு இறைவன், அதை என்னை போலவே நீயும் புண்ணிய கர்மத்திலோ கர்ம பலனிலோ, எது புண்ணிய பாப்பம், இன்னொன்னு சொன்ன புனர்ஜென்மம், இதுல நீ ஓட்ட மாட்ட. என்னை போல நீயும் என்ன பண்ண, கர்மத்தை பண்ணு. என்ன, அகம் கர்த்தா இதி அபிமானம் இல்லாமல் கர்மத்தை, அதுதான் அகங்காரம் இல்லாமல் கர்மத்தை பண்ணு. நான் கர்த்தான்னு எண்ணாம அகங்காரம் இல்லாமல் நீ கர்மத்தை பண்ணினா உனக்கு என்ன கிடையாது, புண்ணியம் பாப்பம் புனர்ஜென்மம் சம்சாரம் துக்கம். நீ என்ன வேண வேண்டாம், சுத்தி இருக்கவங்களை அழுதாங்கன்னா நீ அழுகுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சிருக்கோம், தப்பா அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கோம்.
மத்தவங்க மேல லவ். ஆனா இறைவன் அவ்வளவு அன்பா இருக்கிறவர் என்ன கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ணுங்க, அவர் என்ன சொல்றாரு, ஐ டோன்ட் கிரை வித் டிவோட்டிஸ். அப்ப ஐ டோன்ட் கிரை வித் டிவோட்டிஸ். டோன்ட் ஆஸ்க் மீ டு ஜாயின் இன் யுவர், இறைவன் இப்ப என்ன சொல்லிட்டு வராரு, டோன்ட் ஆஸ்க் மீ டு ஜாயின் இன் யுவர் கிரைம். நல்லா தானே கூப்பிட்டு இருக்கிறோம் இறைவனை. ப்ரே பண்ணும்போது என்ன கூப்பிடுவோம், அவர் என்ன சொன்னார் ஓப்பனா, டோன்ட் ஆஸ்க் மீ டு ஜாயின் இன் யுவர் கிரையிங், கம் டு மை வே, என்னோட வேக்கு வா. ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருக்காத பைனரி ஃபார்மேட்டுக்கு வான்னு இறைவன் நம்மளை அழைக்கிறார். இஃப் யூ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் ஆங்ஸைட்டி, இஃப் யூ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் கவலை, மனக்கவலை, நீ எங்க போயிட்டு இருக்கிற ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டை விட்டு. ஏன்னா நான் ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருந்தாலும் என்னன்னு, நான் ஈஸ்வரன், நான் படைச்சது இந்த உலகம், நான் படைச்சது இந்த ஜீவர்கள் அப்படின்னு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல நான் இருந்தேன்னா ஐ வில் பி a big bada samsari. I cannot have a happy life. I cannot be helpful to you. மனித சமுதாயத்துக்குனால ஏன்னா எனக்கு கவலைப்படுறக்க டைம் பத்துல நான் எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இறைவன் பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். அதேதான், நீ என்ன பண்ணு, நீ என்ன எண்ணாத, ப்ரே பண்ணி டோன்ட் ஆஸ்க் மீ டு கிரை வித் யூ, உன்னையோட அழுகிறக்கு நீ கூப்பிடாத, என்ன பண்ணு, என்னோட பாதைக்கு நீ வான்னு கூப்பிடுற. இதுதான் எல்லா கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி. ஏன் ஏன் அப்படிங்கிறாருன்னா, இந்த உலகம் என்பது ஒரு டிராமா, ஒரு வேஷம், வியாபகாரிக்க சத்து. அதுல உட்கார்ந்துகிட்டு என்னையும் சேர்த்து என்ன பண்ணாத, இந்த வியாபகாரிக் சத்துக்கு வந்து அழுன்னு கூப்பிடாத, கவலைப்படு. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இது எப்ப நம்ம சிந்திச்சுக்கு வச்சுக்கணும்னா, ஒரு பெரிய டிராஜடி நடக்கும்போது, ஒரு சுனாமி வரும்போது, ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் மஸ்கிட்டோ வந்தது, கரோனா வந்தது, கோடி கோடியா கொத்து கொத்தா பீப்புள் இறந்தாங்க. நிறைய குழந்தைக தீ பிடிச்சு ஒரு ஸ்கூல்ல எரிஞ்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது நமக்கு என்ன வருது, கடவுள் உண்டா இல்லையா, இந்த குழந்தைகள் சாகிறத பார்த்துக்கிட்டு இறைவன் ஏன் தடுக்கல, இறைவன் இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு கருணைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா, அவரு ஒரு அவதாரம் எடுத்து வருவாரா வரமாட்டாரா. எது இந்த ஒரு கொடுமையெல்லாம் ஒரு க்ஷணந்தோறும் வந்தார் இல்லைங்களா, நரசிம்மர் அவதாரம் எல்லாம் வந்த மாதிரி ஒரு அவதாரம் வந்து இதெல்லாம் தடுத்திருக்க கூடாதா அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவர் பக்தி வில் பி கேட் ஆன் த வால். இந்த ஞானம் ஆஃப் இறைவனை பற்றிய அறிவு எங்க நிற்கும், முழுமை பெறாது. அப்ப என்ன சொல்றாரு அவரு, உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், கோடி கோடியான மக்கள் இறந்தாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க இறக்குறது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது இறைவன் என்ன, அவர் வந்து கவலைப்படுற மாதிரி இருந்தா, ஏன்னா அது அவருக்கு தான் கருணை அன்பு, நாம சொல்றோமே கருணை அன்பு இருந்தா அங்க என்ன வந்துடணும், ஆங்ஸைட்டி வந்துடணும். அப்படி அவருக்கு வந்திருந்தா அவரால் என்ன பண்ண முடியாது, லோகத்தை லோக சேமார்த்தமாக அவர் கர்மத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. இதத்தான் இறைவன் கிளீன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறாரு. அத்தனை நடைபெற்றாலும் இவ்வளவு கொடுமையான, ஏன்னா நீ உன்னை உலக மக்கள் மீது நீ படுகிற கருணை விட எனக்கு என்ன அதிகம், இந்த உலக மக்கள் மீது எனக்கு கருணை அன்பு எல்லாம் அதிகம். அது நடக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது நான் அதுக்காக உட்கார்ந்து ஒரு ஆங்ஸைட்டி, ப்ரெஷர், ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ், பயத்துக்குள்ள பயம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கவலைக்குள்ள நான் போனேன்னா நான் போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், அடுத்தது என்ன செஞ்சு அவங்கள காப்பாத்தணும். இதேதான் மனிதர்களுக்கும். எப்ப நாம அந்த ஒரு மனம் பக்குவத்துக்குள்ள வர்றோமோ அப்போ மனக்கவலை, ஒரு நமக்கு உட்பட்ட ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கும் போது நம்ம சொன்ன ஏன்னா எப்ப பாருங்க உங்களுக்குள்ள அந்த என்ன சொல்றது, கண்ட்ரோலர்ஷிப் ரெண்டுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். கான்ட்ரிபியூஷன்ல ஃப்ரீ வில் இருக்கு, ஆனா கண்ட்ரோல்ஷிப்ல ஃப்ரீ வில் கிடையாது. You cannot control anybody in this world, even your son or daughter. You cannot control. You can contribute. எதை வேணா நீங்க பாருங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கலாம், அதுக்கு ஃப்ரீ வில் இருக்கு. எதுக்கு ஃப்ரீ வில் கிடையாது, கண்ட்ரோலுக்கு ஃப்ரீ வில் கிடையாதுங்கிற அழகான கருத்தை வருது. அப்படி நம்ம ஸ்லோகத்தோட பார்க்கலாம். இதுதான் மெயின் கருத்து சொல்ல வர்றாரு. ஏன் என்ன சொல்றாரு, நான் அகர்த்தா அபோக்தா, நான் புண்ணிய பாப்பத்தினால் தொடப்படுவது கிடையாது, நான் வந்து ஆங்ஸைட்டிக்குள்ளேயோ, ஏன்னா இத்தனை கருணை உள்ளம் கொண்ட நான் எதுக்குள்ள போறதில்ல, ஆங்ஸைட்டிக்குள்ள போறதில்ல, மனக்கவலைக்குள்ள போறதில்ல. அப்ப எனக்குள்ள கவலை இல்லைன்னா என்ன நினைச்சு கூடாது,
அன்பில்ல பாசம் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. எது நடக்கணும்னு இருக்கோ கர்ம பலன் பிரகாரம் நான் அந்த கர்ம பலனை கொடுப்பேன். அவ்வளவுதான். அவதாரிக்கை. ஏஷாம் தூ கர்மணாம் கர்த்தாரமாம் மன்யசே. ஏஷாம் ஏஷாம் தூ வச்சுட்டு கர்மணாம் கர்த்தாரம் மாம் மன்யசே. கர்மங்களுக்கு நான் கர்த்தாவாக எண்ணினாய் என்றால் பரமார்த்தித்தக தேஷாம் அகர்த்தா ஏவ அகம் யதக. எதுக்கு அடுத்த ஸ்லாக கொடுக்கிறாரு? நான் வியாபகாரிக்க சக்தியில இருந்து பார்க்கும்போது ஈஸ்வரனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்க்கும்போது நான் உலகத்தை படைக்கிறேன், பரமார்த்தித்தக நான் உலகத்தை படைக்கல, நான் அகம் அகர்த்தா. உண்மை சத்திய சொரூபத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் அந்த நிலையில் நான் அகர்த்தா என்பதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை இறைவன் சொல்றாருன்னு சங்கராச்சாரியர் பாஷை எழுதுறார். எந்த கர்மங்களுக்கு என்னை கர்த்தாவாக நீ நினைக்கிறீங்களோ உண்மையில் அவைகளுக்கு நான் அகர்த்தா. எதாவது நீங்க நினைக்கிறீங்க? ஜெகத்காரணம், சாதுர்வர்ணியம், செஷ்டா, உலகத்தில் நடக்கிற ட்ராஜடி, இதெல்லாம் யாருனால நினைக்கிறீங்க? என்னை நீங்க எல்லாம் என்னவா நினைக்கிறீங்க? கர்த்தாவாக நீங்க நினைக்கிறீங்களோ உண்மையில் நான் அகர்த்தா. ஏன்னா நமாம் கர்மணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்மிருகா இதிமாம் யோபி ஜானாதி கர்ம பிர்னச பத்யதே. இதனுடைய சாரம், என்னை மாம் கர்மங்கள் ஒட்டுவது இல்லை. ந லிம்பந்தி. என்ன கர்மங்கள்? சாதுர்வர்ணியம், சிருஷ்டி, சிதி, லய, கர்த்தா. கர்மாணின்னு என்னென்ன வரணும் இந்த இடத்துல? மாம் கர்மாணி ல லிம்பந்தி. அது என்னை ஒட்டுவதில்லை. ஏன் ஒட்டுவதில்லை? நான் யாரு? ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இந்த கர்மமெல்லாம் என்னது? இன் லோவர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. வியாபகாரிக்க சத்து சான்ஸ்கிரிட்ல சொன்னா, இங்கிலீஷ்ல சொன்னா லோவர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க சொன்னோம்னா அதெல்லாம் என்னது? மித்யா. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் மறையக்கூடிய விஷயம் இந்த கர்மா. அதுக்கு அந்த கர்மங்கள் என்னை சத்திய சொரூபமாக சத்தியம் ஞானம் அனந்தமாக இருக்கிற என்னை அவைகள் ஒட்டுவது இல்லை. ந லிம்பந்தி. கர்மங்கள் என்னை ஒட்டுவதில்லை. அப்படின்னு என்ன? மே கர்ம பலே ஸ்பிருகா. எனக்கு கர்ம பலத்தில் என்ன கிடையாது? ஸ்பிருகா. விஸ்கிருதா கிருஷ்ணா. ஆங்ஸைட்டி. கர்ம பலத்துல எனக்கு என்ன வரதில்ல? ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அந்த பலம் எனக்கு என்ன கொடுக்கறது இல்ல? ஒரு ஆங்ஸைட்டி. அதாவது ஸ்பிருகானா ஒரு டிசையர், ஒரு ஆங்ஸைட்டி கர்ம பலத்திலிருந்து எனக்கு வருவது கிடையாது. ஐ எம் நாட் ஒரீட் அபவுட் இப்படி நான் இவ்வளவு படைச்சு இவங்களை எல்லாம் காப்பாத்து இவ்வளவு பண்றேனே, அவங்க ஜனங்க என்னுடைய கருணை மேல சந்தேகப்படுறாங்களேன்னு நான் கவலைப்பட மாட்டேன். நான் மக்களுக்காக நான் இவ்வளவு செய்யறேன் கருணை உள்ளத்தோடு. எப்படி அவங்கள காப்பாத்தணும்? சாதுர்வர்ணியத்தை படைச்சு எப்படியாவது இதுக்குள்ள உன்னை நீ காப்பாத்திக்கோ நான் கொடுத்தேன். அவங்களே என்ன அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் இவ்வளவு செய்யும் போது, ஆனா மக்கள் என்ன பண்றாங்க? திருப்பி கடவுள்னு ஒருத்த இல்லைங்கிறாங்க, நீ எல்லாம் கடவுளுக்கு கண் இல்லாத கடவுளுங்கிறாங்க, உனக்கு கருணையே இல்லைங்கிறாங்க, அல்லது சில பேருக்கு இந்த கடவுளுக்கு கருணை இருக்கா இல்லையா என் மேல சந்தேகப்படுறாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்? அதெல்லாம் என்னது? டிராமா. அதனால அதை என்னைய ஒட்டுவது இல்லை. நடக்கிறதெல்லாம் என்னது? நீ கவலைப்படுறதா நீ நினைச்சிட்டு இருக்கிறது உண்மைன்னு எனக்கு தெரியாது. என்னது? டிராமா. வியாபகாரிக சத்தீச டிராமா. இட் இஸ் அ வேஷம். நீ அதுல என்ன வேணா திட்டிக்கோ, என்ன வேணா என்னை சொல்லிக்கோ, எனக்கு ஐ எம் அன்டச்டு. அகம் அசங்கக. ஸ்பிருகானா அந்த ஆங்ஸைட்டி, ஆசையானது. எனக்கு அந்த கவலையே கிடையாது. நீ என்னதான் என்னை திட்டினாலும் எனக்கு அது கவலை இல்லை. ஏன்? நீ அதெல்லாம் என்னது? வேஷம், டிராமா. இட் இஸ் ஆல் வேஷம், இட் இஸ் ஆல் டிராமா, இட் இஸ் ஆல் லீலா. இது மாம் யக அபிஜானன். இப்படி எவன் என்னைய தெரிஞ்சுக்கிறானோ சக கர்மபிகி நபித்தியத்தே. எப்படி நான் கர்மத்தினால் கர்ம பலனினால் ஒட்டாமல் இருக்கிறேனோ என்னை உள்ளபடி எவன் தெரிஞ்சுக்கிறானோ. என்னென்ன பிரம்ம பாரமாரிக்க சத்துத்துல இறைவன் எந்த கர்மத்தையும் செய்வதில்லை. வியாபகாரிக்க சத்துல டிராமா வேஷத்துலதான் அவர் லீலா பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனு என்ன ஆயிடுறான்? நபத்தியத்தே. கர்ம பலன். நோ புண்ணியம், நோ பாப்பம், நோ புனர்ஜென்மம். சம்சாரி அவன் ஆவது. அசம்சாரி பவதி. என்னை அவன் உள்ளதை உள்ளபடி
அவன் என்ன ஆயிடுறான் சம்சாரி. அதனாலதான் அவர் என்னன்னு கும்பிடுற நம்ம ஞானிய ஈஸ்வரனாக வழிபடுதல் என்பது சரீரத்துக்குண்டான வழிபாடு அல்ல. அந்த ஞானம் ஈஸ்வரிடம் இருக்கிற அந்த ஞானம் யாருக்கு இருக்கு? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அதனாலதான் அந்த ஈஸ்வருடைய ஞானத்தை பெற்றவருக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஞானம் வணங்குகிறோம், பூஷிக்கிறோம், போஷிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாஷ்யம். நமாம் தானி கர்மாணி லிம்பந்தி. இது எங்க இருக்குது? மூலத்துல இருக்கிற சென்டென்ஸ். நமாம் தானி கர்மாணி லிம்பந்தி, தட் இஸ் ஈக்குவல் டு அந்த இடத்துல பாஷ்யத்துல அதுக்கு என்ன பாஷ்யம் கொடுக்கிறார் இவரு? தேகாத்திய ஆரம்ப கர்த்வேன அகங்காரம் அபாவாத்து. அகங்காரம் என்னங்க? அகம் கர்த்தா அபிமானம், அதுதான் அகங்காரம். நான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறதா அகங்காரம். அது என்னது? அது எதாவது கொடுக்குது நமக்கு? புண்ணியத்தை கொடுக்குது, பாபத்தை கொடுக்குது, புனர்ஜென்ம சரீரத்தை கொடுக்குது. இது என்ன சொல்றாரு? தேகா ஆரம்பகத்வேன அகங்கார அபாவாத்து. என்கிட்ட அகங்காரம் இல்லாததுனால எனக்கு நோ புண்ணியம், நோ பாப்பம், நோ புனர்ஜென்மம். புனர்ஜென்மம் என்ன வரணும்? சரீரம். சரீரத்தோட எனக்கு எனக்கு அதோட தொடர்பு ஏற்படுவது இல்லை. நச்ச தேஷாம் கர்மானாம் பலேஷு. கர்மத்திலையும் நான் ஒட்டுறதில்ல, கர்ம பலனிலும் நானு ஸ்பிருகா ஸ்பிருகா, நான் கர்ம பலனினால் ஒட்டப்படுவது இல்லை. அந்த திருஷ்ணா, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பிருகா இஸ் ஈக்குவல் டு சங்கராச்சாரிய மீனிங் கொடுக்கிறாரு திருஷ்ணா. திருஷ்ணான என்ன? டிசையர், அட்டாச்மெண்ட், தட் இஸ் ஆங்ஸைட்டி. என்ன சொல்றாரு? அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு டிராப் தட் ஆங்ஸைட்டி, பி ஃப்ரீடம் ஃப்ரம் புண்ணியான் பாப்பா. புனர்ஜென்மத்திலிருந்து ஃப்ரீ ஆகி அந்த ஆங்ஸைட்டியை தூக்கி போடு, டிராப் அவுட். அதைத்தான் சொல்றாரு. எனக்கு அகங்காரம் இல்லாததினால் அந்த கர்மமானது தேகம் முதலியவற்றோட உற்பத்திக்கு அது காரணமாக. எனக்கு புண்ணியம் கிடையாது, பாப்பம் கிடையாது, அதனால கிடைக்கக்கூடிய தேகமும் எனக்கு கிடையாது. உற்பத்திக்கு காரணமாகி என்னை ஒரு பொழுதும் பற்றாது. எனக்கு தேகத்தை என்னை கொண்டு என்னை எதோட சேர்க்காது, நீ தேகத்தோடு என்னை கொண்டு இந்த கர்மங்கள் சேர்க்காது. நான் நினைச்சேன்னா எனக்கு என்ன சரீரம் வேணுமோ மாயை கையில வச்சு நான் படைச்ச அவதாரம் வருவனே தவிர நான் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாம இன்னொரு தேகத்துல போய் நான் மாட்ட மாட்டேன். இப்ப நாம என்ன பண்றோம்? இறந்ததுக்கு அப்புறம் என்ன சரீரங்கிறது யாருக்கு தெரியும்? வித்தவுட் மை கண்ட்ரோல் நான் போய் இன்னொரு யோனில போய் விழுகிறேன். இதுக்கு முன்னாள் ஜென்மத்துல ஒரு ஜென்மத்திலையும் நான் டிசைட் பண்ணி அங்க பாம்பா பிறக்கலாம், பள்ளியா பிறக்கலாம்னு பிறந்தோம். வித்தவுட் மை கண்ட்ரோல் ஒரு சரீரமா போய் விழுகிறேன். நான் அப்படி இல்லை, நீ அப்படி இருக்கிறே ஜீவா, நான் அப்படி இல்லை. அதான் சொல்றாரு, பற்ற மேலும் அந்த கர்ம பலனில் எனக்கு ஆசையும் கிடையாது. என் பையனை பெத்துட்டேன் அப்படிங்கறக்காக there is no need of controllership. அதுல ஃப்ரீ வில் நமக்கு கிடையாது. கான்ட்ரிபியூஷன்ல ஃப்ரீ வில் இருக்கு. நீங்க எதை வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பட் என்ன கிடையாது கண்ட்ரோல்ஷிப்ல. ஏன்? இட் இஸ் ஆல் டிராமா, வேஷம். ஏஷாம் து சம்சாரினாம் அகம் கர்த்தா இதி அபிமானக கர்மசு ஸ்பிருகா தத் பலேஷு ச தான் கர்மாணி லிம்பந்தி இது யுக்தம் தத் அபாவாத் நமாம் கர்மாணி லிம்பந்தி. ஏன் கர்மங்கள் என்ன ஒட்டுறதில்லைன்னு சொல்றாரு. ஏஷாம் து சம்சாரினாம் அகம் கர்த்தா இதி அபிமானக. அந்த சம்சாரிகளுக்கு எந்த ஏஷாம்னு என்னது? எந்த சம்சாரிகளுக்கு என்ன இருக்குது? சம்சாரிகளுக்கு நான் கர்த்தா என்ற அபிமானம். எப்ப நான் கர்த்தா நினைக்கிறீங்களோ அப்ப என்ன வந்துரும்? சம்சாரம், துக்கம். யாருக்கு அது? அவங்களுக்கு பேர் என்னது? ஏக சம்சாரினா. சம்சாரிகளுக்கு என்ன எண்ணம் இருக்குது? நான் கர்த்தா என்கிற அபிமானமும், அபிமான கர்மசு. அடுத்து கர்மசு, கர்மத்தில் என்ன? அகம் கர்த்தா. எந்தெந்த ஒரு கர்மத்தை, கர்மசூனா சப்தமி, கர்மத்தை செய்யும் போது கர்மங்களில் அபிமானம். என்ன அபிமானம்? ஒரு கர்மத்தை செய்யறோம், என்ன அபிமானம்? நான் கர்த்தா அப்படின்னாவே சம்சாரிகளுக்கு அது சம்சாரத்தை கொடுக்குது. ஸ்பிருகா தத் பலேஷு. அந்த கர்மத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வருது? ஆங்ஸைட்டி, மனக்கவலை, பயம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், எல்லாத்துலயும் போய் சிக்கிக்கிறோம்.
தான் கர்மாணி லிம்பந்தி. அதுதான் என்ன கர்மத்தில் போய் ஒட்டுவதுன்னா என்னன்னா, கர்ம பலனான புண்ணிய பாப்பத்தை நம்ம அக்கௌண்ட்ல சேர்த்தி கொள்றதா போய் கர்மத்தில் ஒட்டுவது. அந்த பயத்தில் மன பயம், மன குழப்பம், அதுல போய் நாம ஒட்டிக்கிறோம். அந்த ரெண்டும் எனக்கு இல்லைங்கிற இது யுக்தம். தத்து அபாவாத்து நமாம் கர்மானி. இதெல்லாம் இல்லாததுனால என்னென்ன இல்லாதனால, அகம் கர்த்தாங்கிற அபிமானம் எனக்குள்ள இல்லாததுனால எனக்கு என்ன கிடையாதுன்னா ஸ்பிருகா, கர்ம பலனில் ஸ்பிருகா, மனதில் கவலை என்பது இல்லாததுனால அந்த கர்மமோ அந்த கர்ம பலனை என்னை ஒட்டது. ஒரே ஒரு பாயிண்ட், நான் எத்தனை கர்மத்தை பண்ணினாலும் நான் கர்த்தான்னு எனக்கு அறிவு கிடையாது. நாம் அக்கர்த்தாங்கிற அறிவு இருக்கிறதுனால நான் எதிலையும் போய் ஒட்டுறது கிடையாது. கர்மா டச்மின் என்ன அர்த்தம்? கர்மா புண்ணிய பாப்பத்தை கொடுப்பதில்லைன்னு அர்த்தம். ஐ எம் நாட் டச்டு பை கர்மான என்ன அர்த்தம்? அப்படி தொடாம நின்று வேலை செய்யறதுன்னு அர்த்தம். கர்ம பலன் என்னை ஒட்டுவது கிடையாது. அப்படின்னா சரீர ஜென்மம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் எனக்கு கிடையாது. ஈவந்தோ உங்களோட நான் அதிகமான கர்மத்தை பண்றேன், உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளோட எனக்கு இருக்கிற பொறுப்புகள் அதிகம், உனக்கு இருக்கிற குழந்தைகள் 1-2, எனக்கு இருப்பது கோடிக்கணக்கான குழந்தைகள், உனக்கு 2 குழந்தைகள் வர பிரச்சனைகள் கொஞ்சம், எனக்கு இத்தனை குழந்தைகள் வச்சுட்டு இத்தனை பிரச்சனைகள் அதிகம். இப்படி இருந்தாலும் எனக்குள்ள என்ன கிடையாது? கவலைங்கிறது எனக்கு கிடையாது. ஏன் உனக்கு கவலைப்படுற? நீ கர்த்தான்னு நினைச்சிட்டு கர்மத்தை செய்யற, உனக்கு புண்ணிய பாவம் ஒட்டுது, நீ சம்சாரியா இருக்கிற, நீ கவலைப்படுற. நான் இவ்வளவு பெரிய குழந்தைகள், இவ்வளவு கோடிக்கணக்கான குழந்தைகளை நான் வளர்த்தினாலும், அவங்களுக்கு உண்டான நல்லதுகளை நான் பண்ணி கொண்டு இருந்தாலும், அவங்களுக்கு உண்டான கர்ம பலனை கொடுத்துட்டு இருந்தாலும் நான் எப்படி இருக்க? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நான் ஸ்பிருகாங்கிறவர் என்ன சொல்றாரு இறைவன்? எனக்குல மனதுல கவலை. அப்ப உடனே நீ என்ன நினைச்சுக்குவீங்க? ஓ, இறைவனுக்கு கவலையே இல்லையா? அப்ப என் மேல அன்பே இல்லையே. முட்டாளே, அன்புக்கும் கவலைக்கும் சம்பந்தம் கிடையாது, கிடையவே கிடையாது. அது உன்னுடைய முட்டாள்தனம். எவ்வளவு கவலைப்படுறனா அவ்வளவு அன்புன்னு நீ ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சிருக்க. இட் இஸ் நாட் மை ஃபார்முலா, இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபேக்ட். அப்ப ஏன் கவலை வருது? என் பையன் என் பேச்ச கேட்டீங்கன்னா ஏன் கவலை வருது? கண்ட்ரோலர்ஷிப். நான் கர்த்தா, ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் மை சன். உனக்குள்ள என்ன இருக்குது? நான் படைத்தவன், நான் இவனுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன், நான் இல்லைன்னா அவன் இல்ல. இந்த மாதிரி உனக்குள்ள 1008 கன்ஃபியூஷன் இருக்கிறனால நீ எங்க போய் சிக்கிற? ஆங்ஸைட்டியில போய் சிக்கிற, மனக்கவலையில் நீ போய் சிக்கிற. எனக்கு அதெல்லாம் கிடையாது. எந்த சம்சாரிகளுக்கு நான் கர்த்தா என்ற அபிமானமும் கர்மங்களிலும் அதன் பலன்களிலும் ஆசை உள்ளதோ அவர்களைத்தான் புண்ணியம் பாப்பம் புனர்ஜென்ம ஓட்டு. யார் யாருக்கு? நான் கர்த்தாகிற அபிமானம், கர்ம பலனில் ஆசை, 2 யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கர்மங்கள் புண்ணிய பாப்பம் புனர்ஜென்மம் ஓட்டும். அந்த அகங்காரம் இல்லாததனால் அந்த சரீர அபிமானம் அகம் கர்த்தா. ஏன்னா இந்த இவ்வளவு நேரம் நம்ம படிச்சு அகங்காரங்கிறது சரீர அபிமானம். அதேவே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நோட்ஸ் போட்டு சொல்றாரு. அகம் கர்த்தாங்கிறது என்னது? பேசிக் ப்ராப்ளம். அதனால் அந்த அகம் கர்த்தாங்கிற அதுதான் என்னங்க, அகங்காரம் இஸ் ஈக்குவல் டு அகம் கர்த்தா இது மன்னியதை. யார் நினைக்கிறானோ அவன் தான் கர்மத்துல போய் ஒட்டிக்கிறான். அக்கர்த்தான கர்மத்தை பண்றவ எந்த ஒரு கர்மத்திலும் கர்ம பலனிலும் ஒட்டுவதில்லை. அதாவது இப்ப என்ன சொல்றாரு? எத்திர அகங்காரமே. நாம என்ன ஒரு லா படிச்சிருப்போம் முதல்ல, அன்வய வெதிரேக்கம். டக்குன்னு ஞாபகம் வரணும். இது இருந்தால் அது இருக்கும், இது இல்லைன்னா அது இல்லை. அதுதான் என்னது? அன்வய வெதிரேக்கத்தை யூஸ் பண்றாரு இங்க. ஏன்னா நம்ம பாஷையை படிக்கிற போது இதெல்லாம் சைடு நோட்டு புரிஞ்சு நான் சொல்லினாலும் உங்களுக்குள்ள தோணணும். அன்வய வெதிரேக்க ஃபார்முலா யூஸ் பண்றாரு டெக்னிக்க. அன்வய வெதிரேக்கம் என்ன? இது இருந்தால் அது இருக்கும், இது இல்லைன்னா அது இல்லை. அதாவது என்ன சொல்றது? கோ பிரசன்ஸ், கோ ஆப்சன்ஸ். அதுதான் அன்வயம்னா கோ பிரசன்ஸ், வெதிரேக்கம்னா கோ ஆப்சன்ஸ் சொல்லுவோம். என்னங்க கசாமுசான் போகுதுன்னா, எத்திர அகங்காரக தத்திர கர்மபலம். அதான் இதுதான் அவர் சொன்ன அன்வய வெதிரேக்கத்தை டெக்னிக் யூஸ் பண்ணி அவர் சொல்லி கொடுக்குறாரு. எத்திர அகங்கார சித்தா, எங்கு நான் அகங்காரங்கிற அகங்கார சித்தான் போட்டுக்கலாம். எத்திர அகங்கார சித்தா, எங்க நான் கர்மத்தை பண்றேங்கிற அகங்காரம் இருக்குதோ தத்திர கர்ம பலன். அங்கதான் என்ன வரும்? கர்ம பலன் வரும். அப்ப எது? மனிதன் என்ன பண்றான்? கோ பிரசன்ஸ், கடவுளுக்கு கோ ஆப்சன்ஸ்.
இப்ப பாரு கோ பிரசன்ஸ் யாரு நம்மளுக்கு மனிதனுக்கு எத்திர எத்திர அகங்காரம் சித்தா நம்ம எதுல போய் மாட்டிக்கிறோம் தத்திர தத்திர கர்ம பலம். ஆனா இறைவனுக்கு என்ன சொல்லணும் எத்திர எத்திர ந அகங்காரா சித்தா தத்திர தத்திர ந கர்ம பலம் ஃபார் ஈஸ்வரன். மனிதனுக்கு எத்திர எத்திர அகங்காரக சித்தா தத்திர தத்திர கர்ம பலம்ங்கிறது மனிதனுக்கு. ஈஸ்வரனுக்கு எத்திர எத்திர ந அகங்கார தத்திர தத்திர ந கர்ம பலம். அன்வய வெதிரே அன்வய மீன்ஸ் கோ பிரசன்ஸ், வெதிரேக மீன்ஸ் கோ ஆப்ஸ். கோ ஆப்சன்ஸ் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஈஸ்வரனுக்கு. கோ பிரசன்ஸ்ங்கிறது யாருக்கு மனிதனுக்கு ஜீவான்னு எடுத்துக்கலாம். ஜீவனுக்கு எத்திர எத்திர அகங்கார சித்தா தத்திர தத்திர கர்ம பலம் வந்தே தீரும். கர்ம பலம் என்னது புண்ணியம் பாப்பம் புனர்ஜென்மம், தட் இஸ் சம்சாரி. கர்ம பலம் தான் என்னது சம்சாரம். துக்கத்திற்கு காரணம் என்ன இப்போ கர்ம பலம் புண்ணிய பாப்பம் புனர்ஜென்மம் எல்லாம் துக்கத்துக்கு காரணம். அப்போ துக்கத்துக்கு காரணம் என்ன முடிக்கிறாரு நான் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு நீ கர்மத்தை பண்றதுதான் துக்கத்துக்கு காரணமே தவிர பக்கத்து வீடோ உன் கணவனோ எதிர்த்து வீடோ சொந்தமோ பந்தமோ யாரும் உனக்கு துக்கத்தை கொடுக்கிற யோகிதையை நான் கொடுக்கவில்லை. நீ கர்த்தான்னு நினைச்சுக்கிறதுனாலதான் உனக்கு இத்தனை துக்கங்களை தவிர ஆங்ஸைட்டி பிரஷரு பால்பிட்டேஷன் அல்சரு எல்லாம் எதனால வருது நான் கர்த்தாங்கிற அந்த எண்ணத்தில் செயல்படுவதுதான் காரணம் முடிக்கிறாரு. அடுத்தது இதோட முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.